ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கான பிஜி அட்மிஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஃபஸ்ட் இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். tngasa.in இதான் வந்து பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கார்னரில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா இன்ஸ்ட்ரக்ஷன் இன் தமிழ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா இந்த மாதிரி தான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதாவது 2023க்கான தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதலைக்கான மாணவர் சேர்க்கை வந்து பார்த்தா துவங்கி வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இந்த அட்மிஷனுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாதவங்க அட்மிஷன் ஃபெசிலிட்டி சென்டர் ஏஎஃப்சி வந்து பார்த்தா இருக்குது. அங்கே போய்ட்டு நீங்கள் அங்கேயும் கூட நீங்கள் போய்ட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஒன்ஸ் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு காலேஜ் வைஸாக உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான கவுன்சிலிங் நடக்கும். அந்த கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸையுமே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணி உங்களுக்கு தேவையான கல்லூரி மற்றும் கோர்ஸ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதான் உங்களுக்கான டோட்டல் ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப வந்து சிம்பிளாக தான் வந்திருக்கும். ஓகே, இதில் வந்து பார்த்தா எப்படி அப்ளை பண்ணலாம், அதுக்கான பிடிஎஃப் மாரி வந்து பார்த்தா தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, தெளிவாக நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கோங்க. அதேமாரி தான் வந்து பார்த்தா இங்கிலீஷ்க்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. வேணுன்ற நீங்கள் இங்கிலீஷை வந்து படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஹோம் பேஜ் வந்து பார்த்தா புக்லெட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிஜிக்கான புக்லெட் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, மொத்தமாக 217 பக்கங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தா எந்தமான காலேஜ் இருக்குது, ஒவ்வொரு காலேஜ்லையுமே எவ்வளோ சீட் ஒதுக்கியிருக்காங்க, இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க இந்த புக்லெட்டில். இப்போ ஒரு காலேஜ் இருக்குது, அந்த காலேஜுக்கான அஃபிஷியல் வெப்சைட் என்ன, அந்த காலேஜில் எந்தமான கோர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கா இல்லையா, எவ்வளோ சீட் இருக்குது, பாய்ஸ்க்கு எவ்வளோ சீட்டு, கேர்ள்ஸுக்கு எவ்வளோ மாரி எல்லாமே உங்களுக்கு தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்லா காலேஜுக்கான ஃபுல் லிஸ்ட்டையுமே வந்து கொடுத்துருக்காங்க. இது மூலமாக நீங்கள் காலேஜ் செட் பண்ண சொல்ல எவ்வளோ சீட் இருக்குது அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, அதேமாரி தனியாக வந்து காலேஜுக்கான லிஸ்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் இந்த வெப்சைட்டில் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த அட்மிஷனுக்கு நீங்கள் எப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணலான்னா 14/8/2023 22/8/2023 அதான் வந்து கடைசி தேதியாக கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த அட்மிஷனுக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அப்ளை பண்ணுறதுக்கு அகைன் ஹோம் பேஜ் வந்துடுங்க. இதில் அப்படியே கீழே வந்தால் ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கான நேம் கேட்டிருக்காங்க. உங்கள் 10th மார்க் ஷீட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதேமாரி எக்ஸாக்டாக உங்கள் நேமை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க, மிஸ்டேக் இல்லாத. அதுக்கடுத்து மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் மொபைல் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மெயில் ஐடி கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்களுக்கான மெயில் ஐடி நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. திரும்ப கன்ஃபார்ம் இமெயிலில் போயிட்டு அதே மெயில் ஐடி நீங்கள் திரும்ப வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. உங்கள் 10th மார்க் ஷீட்டில் உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கும் சேம் அதேமாரி உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துக்கோங்க, எந்த விதமான மிஸ்டேக்குமே இல்லாமல். ஓகே, எல்லாமே என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கான பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க பாருங்க. இதில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டுக்கான பாலிசி கீழே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் போயிட்டு திரும்ப அதே பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். சேவ் பண்ணுவான்னு கேட்கும். நீங்கள் எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் மற்றும் மெயில் ஐடிக்கு ஓடிபி வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓடிபி நீங்கள் அப்படியே பார்த்து டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ண அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிட்டு இந்த மாதிரி தான் லாகின் பேஜுக்குள்ளே வரும். ஓகே, இதில் போயிட்டு நீங்கள் கொடுத்த மெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதேமாரி பாஸ்வேர்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் உங்களுக்கான டேஷ்போர்டில் வருவீங்க. ஓகே, இதில் மொத்தமாக 8 ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. 1 by 1 நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா உங்களுக்கான சிவிக் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. அதாவது இப்போ நீங்கள் எந்த பிளேஸில் இருக்கீங்களோ அதுக்கான குடிமை நிலை கார்பரேஷன் கீழே முனிசிபாலிட்டியா, டவுன் பஞ்சாயத்தா, வில்லேஜ் பஞ்சாயத்து
தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் நேம் கேட்டிருக்காங்க, இல்லை போய்ட்டு ஃபாதர் நேமை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தா கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. உங்களுடைய டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், வில்லேஜ் நேம், தாலுக் நேம், இந்த மாதிரி ஃபுல் அட்ரஸ் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க கம்யூனிகேஷன் அட்ரஸில். ஓகே, அதுக்கு பக்கத்தில் ஜெண்டர் கேட்டிருக்காங்க. நீங்கள் மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கான மதர் டங் கேட்டிருக்காங்க, தமிழ்னா தமிழ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நேஷனாலிட்டி வந்து பார்த்தா இந்தியன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து ரிலிஜன் கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டியன் மாரி உங்களுக்கான மதத்தை செட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க. நீங்கள் பிசியா, எம்பிசியா, எஸ்சி, எஸ்டி மாரி உங்களுக்கான கம்யூனிட்டி கொடுத்துரு. அதுக்கப்புறம் அதில் உங்களுக்கான கேஸ்ட் கேட்டிருக்காங்க பாருங்கள், அதில் போயிட்டு உங்களுக்கான கேஸ்ட்டை நீங்கள் தெளிவாக ஃபில் பண்ணிக்கோங்க, மிஸ்டேக் இல்லாத. ஓகே, அதுக்கடுத்து ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. ஆதார் நம்பர் ஆப்ஷனல் தான், கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லை கொடுக்காட்டில் வந்து விட்டுருங்க. ஓகே, அதுக்கடுத்து பர்மனெண்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தா கம்யூனிகேஷன் அட்ரஸும் பர்மனன்ஸும் ஒன்றா இருந்தால் சேமஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அட்ரஸ் வந்து காப்பி ஆகிடும். அதுக்கடுத்து ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. வேற ஒரு மொபைல் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும், வேற ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேட் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்டை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தா தாலுக் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் தாலுக்கு ஏதோ அதை நீங்கள் கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பின்கோட் கேட்டிருக்காங்க பாருங்கள், கம்யூனிகேஷனோட பின்கோட் கேட்டிருக்காங்க. உங்கள் ஊரோட பின்கோடை தெளிவாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து சொந்த மாவட்டம் கேட்டிருக்காங்க, சொந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லாமே கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சேவ் அண்ட் கண்டினியூ அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா செகண்ட் அவங்களுக்கான ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்கன்னா எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி எந்தமான ஸ்போர்ட்ஸ் இருக்கீங்க, டிஸ்ட்ரிக்ட் லெவலா இல்லை வந்து பார்த்தா டிவிஷன் லெவலா, ஸ்டேட் லெவலான்னு கேட்கும், அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன்லாம் சிம்பிளாக நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. அப்படி எதுவுமே இல்லை நீங்கள் சிம்பிளாக நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நீங்கள் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் மாற்றுத்திறனாக இருந்தால் எஸ் கொடுத்து எந்தமான டிஃப்ரெண்ட்லி அப்படின்றத நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் இல்லைனா நீங்கள் சிம்பிளாக நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து உங்ககிட்ட என்சிசிக்கான சி சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா நீ ஏதாச்சும் வந்து செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் கேட்டகரியில் வரலான்னு கேட்டிருக்காங்க. பர்சனல் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸில் இதுக்கு முன்னாடி யாராச்சும் வந்து உங்கள் ஃபேமிலியில் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா எந்தமான ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன வேணும் அது எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இது எது கேட்டகரியிலுமே நீங்கள் வரலாம், கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நன் ஆஃப் த எபோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து சிம்பிளாக செட் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்ட்ரி வந்து கொடுத்தீங்கன்னா போதும். அதுக்கடுத்து உங்களுக்கான யூஜி டிகிரி இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் யூஜி படிச்சுட்டு இருப்பீங்க, அதுக்கான இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டிகிரி ஆஃப் ஸ்டடி கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் பிஏவா, பிபிஏவா, பிசிஏவா, பிகாமா, பிஎஸ்சின்றத உங்களுக்கான டிகிரி என்னன்றதை நீங்கள் வந்து தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு பிசிஏ வந்து கொடுத்துறேன். அதில் எந்த பிரான்ச் படிச்சிங்க, பிசிஏனா பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வரும். அதேமாதிரி ஹியரிங் இம்பேர்மெண்ட் 2 கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த பிரான்ச் படிச்சிங்க நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இதுவே நீங்கள் பிஎஸ்சி வந்து செட் பண்ணிங்கன்னா அதில் எக்கச்சக்கமான பிரான்ச்சஸ் கொடுத்துருப்பாங்க. பிஎஸ்சியில் வந்து பார்த்தா மேக்ஸா, ஃபிசிக்ஸா, கெமிஸ்ட்ரியா, எலக்ட்ரானிக்ஸா அந்த மாதிரி எக்கச்சக்கமான கோர்சஸ் கொடுத்துருப்பாங்க. பிஎஸ்சியில் நீங்கள் எந்த கோர்ஸ் முடிச்சிங்கன்னு ஃபில் பண்ணிக்கோங்க. அதேமாரி பிகாம்னா பிகாமில் எந்தமான கோர்ஸ் முடிச்சிங்க, பேங்கிங் ஃபினான்ஸா, அக்கௌண்டிங் ஃபினான்ஸா, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தெளிவாக வந்து பார்த்தா எந்த டிகிரி எந்த கோர்ஸ் படிச்சிங்கன்றத தெளிவாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து காலேஜ் நேம் கேட்டிருக்காங்க. யூஜி வந்து எந்த காலேஜில் படிச்சோம் அதுக்கான காலேஜ் நேமை நீங்கள் ஃபுல்லாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த யூனிவர்சிட்டி கீழே படிச்சீங்களோ அந்த யூனிவர்சிட்டி நேமை தெளிவாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. எல்லா யூனிவர்சிட்டி நேம் கொடுத்துருக்காங்க, கரெக்டாக நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் யூஜிக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க, அல்லது எக்ஸாம் நம்பரேக்கும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து மந்த்து மற்றும் இயர் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் யூஜி வந்து பார்த்து எப்போ கம்ப்ளீட் பண்ணீங்களோ அதுக்கான மந்த்து மற்றும் இயரை கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணாதாங்க, எப்போ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுவீங்களோ அதுக்கான இயர் மற்றும் மந்த்தை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ எப்போ நீங்கள் யூஜி பாஸ் பண்ணீங்களோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் ஃபைனல் செமஸ்டருக்கான மார்க் வந்துச்சா சார், ரிசல்ட் வந்துச்சான்னு கேட்டிருக்காங்க. ஸோ 6th செமஸ்டருக்கான ரிசல்ட் வந்து வராதவங்க நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து பார்த்தா 6th செம்க்கான ரிசல்ட் வந்துச்சுன்னா நீங்கள் எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. வராதவங்க மட்டும் நீங்கள் நோ கொடுத்துக்கோங்க. இப்போதைக்கு நான் நோ வந்து செட் பண்ணி எனக்கு ரிசல்ட் வராதுக்கான நான் வந்து நோ செட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் எக்ஸாம் பேட்டர்ன் கேட்டிருக்காங்க. மார்க் முறையா கிரேடான்னு கேட்டிருக்காங்க.
கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தா மார்க் மெத்தட் நீங்கள் மார்க் கொடுத்துக்கோங்க. கிரேட் மெத்தட்னு நீங்கள் கிரேட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து எக்ஸாம் அசஸ்மெண்ட் மெத்தட் கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு செமஸ்டர் மூலமாக எக்ஸாம் இருக்குன்னா செமஸ்டர் கொடுத்துக்கோங்க. இல்லை ஒரே ஒரு இயருக்கு ஒரே எக்ஸாம் தான் வைக்கிறாங்கன்னா இயர்லி வந்து செட் பண்ண மாதிரி இருக்கும். இயருக்கு 2 எக்ஸாம் வைக்கிறாங்க நீங்கள் செமஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கடுத்து வந்து பார்த்தா நீங்கள் மார்க் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ மொத்தமாக எல்லா செமஸ்டருக்கான மார்க்கை நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தா ரிசல்ட் 6வது செமஸ்டருக்கான ரிசல்ட் வரல, நீங்கள் அதுக்கு நோ கொடுத்தீங்கன்னா நீங்கள் இதில் 6வது செமஸ்டருக்கான மார்க்கை நீங்கள் வந்து ஃபில் பண்ண தேவையில்ல. 5 செமஸ்டருக்கான மார்க்கை மட்டும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணால் போதுமானது. ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தா ரிசல்ட் வந்துருச்சுனே நான் வந்து ஃபில் பண்ணி எப்படி அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ ரிசல்ட் வந்தவங்க நீங்கள் எஸ் கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தா 6 செமஸ்டருக்கான மார்க்கை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிசல்ட் வராதவங்க நோ கொடுத்து 5 செமஸ்டருக்கான மார்க்கை மட்டும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணால் போதுமானது. ஸோ அப்ளை பண்ணுற ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரே மாதிரி தான் வந்து இருக்க போகுது. ஓகே, ஸோ எல்லாமே நீங்கள் கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மார்க் வந்து ஃபில் பண்ண போகிறோம். இதான் வந்து பார்த்தா ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு பேஜ். ஸோ தெளிவாக வந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு மார்க் ஃபில் பண்ணது உங்களுக்கு தெளிவாக வந்து புரிய வரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு செமஸ்டர் 1 வந்து கேட்டிருக்காங்க. செமஸ்டர் 1க்கான மார்க் ஷீட்டை நீங்கள் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்தா செமஸ்டர் 1க்கான மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தா பார்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 2 3 4 இந்த மாதிரி 4 பார்ட்டுக்கான சப்ஜெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 பார்ட் 4 வரைக்கும் 4 பார்ட்டாக வந்து செமஸ்டர் 1ல் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் மார்க் ஷீட்டை நீங்கள் வந்து தேடுங்க, பார்ட் 1லாம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ என்ன பார்த்தோன்னா செமஸ்டர் 1ல் பார்ட் 1 மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ, எல்லாருக்கையும் அதிகபட்சமாக 100 மதிப்பெண் தான் ஒரு சப்ஜெக்ட் கொடுத்துருப்பாங்க. 100 மதிப்பெண் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பார்ட் 1ல் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, செமஸ்டர் 1 பார்ட் 1ல் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்களோ அந்த மார்க்கை நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோங்க. பார்ட் 1 எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, அதுக்கப்புறம் பார்ட் 2 கேட்டிருக்காங்க பாருங்கள். பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 100 மதிப்பெண். அந்த பார்ட் 2ல் செமஸ்டர் 1ல் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ அந்த மார்க்கை நீங்கள் வந்து பார்த்தா பார்ட் 2ல் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஒவ்வொரு செமஸ்டர் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ ஃபஸ்ட் செமஸ்டர் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ செமஸ்டர் 2ல் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்ட் 3க்கான சப்ஜெக்ட் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ பார்ட் 3 பொறுத்த வரைக்கும் இதில் மொத்தமாக வந்து 2 பார்ட் 3 வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பார்த்தா 2 பார்ட் 3க்கான டோட்டல் மார்க்கை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 200 மதிப்பெண் தான் வந்து, ஏன்னா 2 பார்ட் 3 கொடுத்துருக்கான்னு சொல்ல நம்ம 2 பார்ட் 3மே வந்து கணக்கில் வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 2 பார்ட் 3 பொறுத்த வரைக்கும் 200 அதிகபட்ச மார்க்கை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிட்டு அந்த 2 பார்ட்டையுமே வந்து கூட்டிக்கோங்க. ஸோ 2 பார்ட் 3யும் கூட்டி நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்துருக்கீங்களோ அந்த மதிப்பெண்ணை வந்து பார்த்தா ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, உங்களுக்கு பார்ட் 3 வந்து பார்த்தா 3 சப்ஜெக்ட் பார்ட் 3 இருக்குன்னா நீங்கள் டோட்டல் 300 கொடுத்தா அந்த 3த்தில் எவ்வளோ மார்க் எடுத்துலோ அதை நீங்கள் பெற்ற மதிப்பெண்ணில் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் மார்க் ஷீட்டை பார்த்தாவே தெளிவாக வந்து புரிய வரும். ஓகே, அதுக்கு அடுத்து பார்ட் 4 பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பார்ட் 4 தான் கொடுத்துருக்காங்க. அதன் காரணமாக அதிகபட்ச மதிப்பெண் நான் 100 வந்து செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டு அந்த பார்ட் 4ல் அதிகபட்சம் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துலோ அந்த மார்க்கை நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தா பார்ட் 4ல் 2-3 பார்ட் 4 இருக்குன்னா எவ்வளோ பார்ட் 4க்கான சப்ஜெக்ட் இருக்கோ அதை நீங்கள் 4 சப்ஜெக்ட்னா 400 கொடுத்துரு. அதில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, 3 சப்ஜெக்ட்னா 300 கொடுத்துரு. அதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்றதை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ கரெக்டாக பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 பார்ட் 4க்கான மார்க்கை ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் செமஸ்டர் 1 வந்து பார்த்தா எந்த மந்த் மட்டும் எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க அப்படின்னு நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் செமஸ்டர் 1க்கான மார்க் ஷீட்லேயே நீங்கள் எப்போ பாஸ் பண்ணின்றதுக்கான ஒரு தேதியை வந்து கொடுத்துருப்பாங்க. ரிசல்ட் வந்து எப்போ வந்திருக்கோ அதுக்கான தேதியை ஃபில் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் என்னக்கான தேதி ஃபில் பண்ணாதீங்க. ரிசல்ட் வந்ததுக்கான இயர் மற்றும் மந்த்தை கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் முக்கியமான இன்ஃபர்மேஷன் நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. இப்போ நீங்கள் பார்ட் 2 அதாவது செமஸ்டர் 1 பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ அரியர் வச்சு உங்களுக்கான எக்ஸாமினேஷன் எழுதிருக்கீங்களோ அதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து பார்த்தா ஒரு அரியர் கூட வைக்காமல் ஒரே அட்டெம்ப்டில் வந்து பாஸ் பண்ணிங்கன்னா ஒன்று செட் பண்ணிக்கோங்க. இல்லை நான் வந்து பார்த்தா அரியர் வச்சிருக்கேன்னா 2 அரியர் வச்சிருக்கேன், 3 அரியர் வச்சிருக்கேன், 4 அரியர் வச்சிருக்கிற மாதிரி எத்தனை அட்டெம்ப்டில் நீங்கள் ஃபுல்லாக வந்து அந்த ஒரு செமஸ்டர் எப்போ நீங்கள் வந்து கிளியர் பண்ணோ அதுக்கான அட்டெம்ப்ட் முயற்சி நீங்கள் 1 2 3 மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ செமஸ்டரில் எந்த அரியருமே வைக்காதவங்க ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 அரியர் வச்சு 2ஆம் பாஸ் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா செமஸ்டர் 2 வந்து எடுத்துக்கலாம். ஸோ செமஸ்டர் 2க்கான மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து
பார்ட் 1 பார்ட் 2 கொடுத்துருக்காங்க, பார்ட் 3 கொடுத்துருக்காங்க, பார்ட் 4 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தா பார்ட் 1ல் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பார்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க, அதை நம்ம வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து பார்த்தா செமஸ்டர் 2 ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பார்ட் 1ல் அதிகபட்சம் 100 மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. அந்த பார்ட் 1ல் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தாலும் அதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. சேம் அதே மாதிரி தான் பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பார்ட் 2 கொடுத்துருக்காங்க, அதிகபட்சம் 100 மார்க்ஸ் கொடுத்துரு, அதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க. அதுக்கப்புறம் பார்ட் 3 பொறுத்த வரைக்கும் மொத்தமாக எனக்கு வந்து பார்த்தா நிறையா பார்ட் 3 கொடுத்துருக்காங்க. கிட்ட வந்து பார்த்தா ஒரு 4 பார்ட் 3 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் 4 பார்ட் 3மே வந்து ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ 4 பார்ட் 3க்கான சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் 400 மதிப்பெண் அதிகபட்சமாக கொடுத்துக்கிறேன். அந்த 4 சப்ஜெக்டில் நான் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தோம் அதை கால்குலேட் பண்ணி அந்த மார்க் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி தான் நீங்களும் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாரி பார்ட் 4 கொடுத்துருக்காங்க. பார்ட் 4ல் 2 சப்ஜெக்ட் பார்ட் 4 கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து அதிகபட்சமாக 200 மதிப்பெண் கொடுத்துட்டு நான் அந்த 200 எவ்வளோ மார்க் எடுத்தாலும் அதை நான் வந்து கால்குலேட் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கிறேன். அதேமாரி எந்த இயரில் எந்த மந்தில் பாஸ் பண்ணீங்க, எத்தனை அட்டம்ப்டில் பாஸ் பண்ணீங்க அப்படின்றது நீங்கள் தெளிவாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தா செமஸ்டர் 2 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, அதுக்கடுத்து நம்ம செமஸ்டர் 3 வந்து கொடுத்துக்கலாம். இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். அதாவது செமஸ்டர் 3 பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து பார்ட் 1 மற்றும் பார்ட் 2 சப்ஜெக்ட்கான மதிப்பெண்ணே வந்து கிடையாதுன்னு அதுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. டைரெக்டாக வந்து பார்த்தா பார்ட் 3க்கான மார்க் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா பார்ட் 1 பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் தமிழ் மற்றும் இங்கிலீஷ் தான் வந்து பார்த்தா லாங்குவேஜ் பேப்பர் தான் பார்ட் 1 பார்ட் 2 வந்து கொடுத்துருப்பாங்க. எனக்கு வந்து செமஸ்டர் 3ல் வந்து பார்ட் 1 மற்றும் பார்ட் 2 சப்ஜெக்ட் கிடையாது. அதன் காரணமாக நான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்ச மதிப்பெண் மற்றும் எவ்வளோ பெற்ற மதிப்பெண் 0-0ன்றதை நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பார்ட் 1 பார்ட் 2 இல்லாமல் இருக்குன்னா நீங்கள் 0-0 மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஒருவேளை பார்ட் 1 பார்ட் 2க்கான தேர்டு செமஸ்டர்லேயும் மார்க் இருக்குன்னா நீங்கள் அந்த மார்க்கை தாராளமாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா பார்ட் 3 பொறுத்த வரைக்கும் மொத்தமாக வந்து ஒரு 4-5 பார்ட் 3 வந்து கொடுத்துருக்காங்க. நான் மொத்தமாக வந்து பார்த்தா கால்குலேட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதிகபட்ச மதிப்பெண்ணில் நான் வந்து பார்த்தீங்கன்னா 500 வந்து செட் பண்ணிடுறேன். மொத்தமாக 5 பார்ட் 3 இருக்குது. அந்த 500 மதிப்பெண்ணில் நான் எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்கோம் அதை நான் வந்து கால்குலேட் பண்ணி நான் வந்து போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்ட் 4 பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 2 பார்ட் 4 கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக நான் அதிகபட்சமாக 200 மதிப்பெண் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த 200 மதிப்பெண்ணில் நான் எவ்வளோ மதிப்பெண் எடுத்துனோம் அதை நீங்கள் பெற்ற மதிப்பெண்ணில் வந்து கொடுத்துக்கோங்க. அதேமாரி செமஸ்டர் 3 பொறுத்த வரைக்கும் எந்த இயர் மற்றும் எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க, எத்தனை அட்டம்ப்டில் பாஸ் பண்ணீங்கன்னு நீங்கள் வந்து ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து செமஸ்டர் 4 கொடுத்துருக்காங்க. செமஸ்டர் 4லேயும் வந்து பார்த்தா பார்ட் 1 பார்ட் 2க்கான சப்ஜெக்ட் வந்து கிடையாது. அதன் காரணமாக நான் வந்து பார்த்தா பார்ட் 1 மற்றும் பார்ட் 2 வந்து 0-0 நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பார்ட் 1 பார்ட் 2லாம் நீங்களும் 0 மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்படி பார்ட் 1 பார்ட் 2 சப்ஜெக்ட் இருக்கிறவங்க நீங்கள் அதுக்கான மார்க்கை நீங்கள் ஃபுல்லாக கால்குலேட் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்ட் 3 வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. பார்ட் 3 பொறுத்த வரைக்கும் மொத்தமாக எனக்கு 5 சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. 500 மதிப்பெண் ஃபில் பண்ணிக்கிறேன். அதேமாரி அதில் நான் எவ்வளோ மார்க் எடுத்துறேன் கால்குலேட் பண்ணி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. அதேமாரி பார்ட் 4க்கான மொத்தமாக 2 சப்ஜெக்ட் பார்ட் 4ல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதிகபட்சம் 200 நான் வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு அதில் எவ்வளோ மதிப்பெண் நான் எடுத்துருக்கேன் அதை நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். அதேமாரி எந்த மந்த்து மற்றும் எந்த இயரில் நீங்கள் வந்து அந்த செமஸ்டர் 4 வந்து பாஸ் பண்ணீங்களோ அதுக்கான இயரில் மென்ஷன் பண்ணி எந்த அட்டம்ப்டில் வந்து பாஸ் பண்ணீங்க அதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து 5வது செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் 5வது செமஸ்டர்லையும் பார்ட் 1 மற்றும் பார்ட் 2க்கான மதிப்பெண் எனக்கு வந்து கிடையாது. அது காரணமாக பார்ட் 1 பார்ட் 2 நான் 0-0 மென்ஷன் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து பார்த்தா பார்ட் 3க்கான மதிப்பெண் கண்டிப்பாக வந்திருக்கு. அதேமாரி நான் வந்து பார்ட் 3ல் எனக்கு எத்தனை சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்கன்னா எனக்கு 3 சப்ஜெக்ட் பார்ட் 3 கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக நான் வந்து 3 வந்து பார்த்தா 300 அதிகபட்ச மார்க் வந்து கொடுத்துரு அந்த 3 சப்ஜெக்டையும் கூட்டி நான் வந்து எவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்றத நான் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஒன் பை ஒன்னாக நீங்கள் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் மார்க் ஷீட்டை பார்த்தாவே உங்களுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனுமே தெளிவாக வந்து புரிய வரும். ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தா நான் வந்து 5 செமஸ்டருக்கான மார்க் கொடுத்துறேன். உங்களுக்கு 6வது செமஸ்டருக்கான ரிசல்ட் வரலாம். நீங்கள் 6வது செமஸ்டருக்கான மார்க் ஃபில் பண்ண தேவையில்லை. நீங்கள் ரிசல்ட் வந்திருக்குன்னு முன்னாடி எஸ் கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் 6 செமஸ்டருக்கான மார்க்கை ஃபில் பண்ணி தான் ஆகணும். நான் வந்து நீங்கள் முன்னாடியே ஆப்ஷனில் போய்ட்டு ரிசல்ட் வரலன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிருக்கீங்கன்னா 6வது செமஸ்டருக்கான மார்க்கை நீங்கள் வந்து ஃபில் பண்ண தேவை கிடையாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து ரிசல்ட் வந்திருக்குன்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதன் காரணமாக நான் வந்து 6வது செமஸ்டருக்கான மார்க்கையும் நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி தெளிவாக உங்களுக்கான மார்க்கை ஃபில் பண்ணிக்கோங்க. பார்ட் 1 பார்ட் 2 இல்லாதவங்க 0-0 நீங்கள் வந்து ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் எம்டியாக விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல பாக்ஸில் கண்டிப்பாக மார்க் என்ட்ரு பண்ண சொல்லும். அதன் காரணமாக தான் நம்ம 0-0 அப்படியே நம்ம வந்து என்ட்ரு பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் 1லேருந்து 5 செமஸ்டருக்கான மார்க்கை ஃபில் பண்ணிக்கோங்க. ரிசல்ட் வந்தவங்க 1லேருந்து 6 செமஸ்டருக்கான ஃபுல் மார்க்குமே நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ மார்க் ஷீட் இல்லாதவங்க கண்டிப்பாக ரிசல்ட் வந்ததுக்கான ரிசல்ட் பேஜ் வச்சுருப்பீங்க. அதை வச்சு உங்களுக்கான மார்க்கை நீங்கள் தெளிவாக வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ தெளிவாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க மிஸ்டேக் இல்லாத.
ஏன்னா வந்து பார்த்தா மார்க் வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ மார்க்கை மட்டும் நீங்கள் மிஸ்டேக் இல்லாத தெளிவாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ சரிங்களா, இந்த மாதிரி தான் நீங்கள் 6 செமஸ்டருக்கான மார்க்கை நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் இது வந்து பார்த்தா மார்க்கை பொறுத்த வரைக்கும் யூனிவர்சிட்டி வைஸாக உங்களுக்கு வந்து மாறவிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மார்க் ஷீட்டை வந்து ரெடியாக நீங்கள் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை மார்க்கை நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துப்பீங்க. ஓகே, இந்த மாதிரி தான் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 என்ட்ரு பண்ணிட்டு எந்த இயர் எந்த மந்த் பாஸ் பண்ணலாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்தா இதில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன, நான் வந்து பார்ட் 1, பார்ட் 2 இல்லாத காரணத்தால் நான் வந்து 00 மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதனால் எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பார்ட் 1க்கான ஏவரேஜ் மார்க் வந்து பார்த்தா குறையுது. ஏன்னா அவங்க வந்து பார்த்த நேரத்தில் 6 செமஸ்டரும் கால்குலேட் பண்ணி ஏவரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இதன் காரணமாக எனக்கு வந்து பார்ட் 1, பார்ட் 2க்கான ஏவரேஜ் மதிப்பெண் வந்து பார்த்தா குறையுது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, டைரெக்டாக நீங்களே மேனுவலாக வந்து பார்த்தா கால்குலேட் வந்து பண்ணிக்கோங்க. ஏன்னா பார்ட் 1 மற்றும் பார்ட் 2 மட்டும் தான் நம்ம 00 மென்ஷன் பண்ணியிருப்போம். அதேமாரி நீங்கள் செமஸ்டர் 1, செமஸ்டர் 2 மட்டும் நீங்கள் கால்குலேட் பண்ணி எவ்வளோ ஆவரேஜ் மதிப்பெண் வருதோ நீங்களே மேனுவலாக வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் பார்ட் 1 மற்றும் பார்ட் 2க்கு மட்டும் கால்குலேட் பண்ணால் போதுமானது. ஏன்னா பார்ட் 3, பார்ட் 4 ஆட்டோமேட்டிக்காக அதே வந்து எடுத்துச்சு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பார்ட் 1 மற்றும் பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் 6 செமஸ்டரும் அது வந்து கால்குலேட் பண்ணி தான் உங்களுக்கான சராசரி மதிப்பெண் வந்து கால்குலேட் பண்ணுது. நம்ம 00 கொடுத்ததால அதையும் வந்து பார்த்து எடுத்துகிட்டு நமக்கு ஆவரேஜ் மதிப்பெண் வந்து பார்த்தா ரொம்ப கம்மியாக கிடையாது. அதன் காரணமாக நம்ம அந்த 2 செமஸ்டருக்கான ஆவரேஜ் மதிப்பெண் மட்டும் நம்ம பார்ட் 1 மற்றும் பார்ட் 2க்கு மட்டும் போட்டுக்கலாம். மீதி மட்டும் நீங்கள் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அதை மட்டும் நீங்கள் மேனுவலாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ புரியுன்னு நினைக்கிறேன். அதாவது செமஸ்டர் 1, 2ல் மட்டும் தான் பார்ட் 1 மற்றும் பார்ட் 2 கொடுத்துருக்காங்க. பட் அது ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணுறது 6 செமஸ்டருக்கான மார்க்கையும் கால்குலேட் பண்ணி பார்ட் 1, பார்ட் 2க்கான மதிப்பெண் கொடுத்து அதன் காரணமாக நமக்கான ஆவரேஜ் வந்து பார்த்தா குறையுது. இதன் காரணமாக நம்மளே மேனுவலாக வந்து பார்ட் 1 மற்றும் பார்ட் 2 இருக்கு பாருங்கள், செமஸ்டர் 1, செமஸ்டர் 2 இதுக்கான ஆவரேஜ் மார்க்கை நம்மளே ஆட்டோமேட்டிக்காக மேனுவலாக வந்து கால்குலேட் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் 6 செமஸ்டருக்கான மார்க்கை தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு செமஸ்டர் மாஸ்டர் கையில் வச்சுட்டு இப்போ பார்ட் 3ல உங்களுக்கு 4 பார்ட் 3 சப்ஜெக்ட் இருக்குன்னா 4மே கூட்டி அதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்னு போடுற மாதிரி இருக்கும். அதேமாரி ஒரு சிலது 5வது சப்ஜெக்ட்கான மார்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க. 5வது சப்ஜெக்ட் மார்க் வந்தால் அதை நீங்கள் வந்து பார்த்தா ஃபில் பண்ண தேவை, அப்படியே விட்டுருங்க. பார்ட் 5 வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க, அதை நீங்கள் மேலே வந்து கொடுக்க தேவையில்ல. ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் ஓவரால் மார்க் ஷீட்டை பார்த்தோம் நீங்கள் தெளிவாக வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எல்லாமே நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. இதுவே கிரேடில் இருந்தால் நீங்கள் கிரேடுக்கான மார்க் ரொம்ப வந்து சிம்பிளாக இருக்கும், அது மூலமாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் வந்து கொடுத்ததுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கான கோர்ஸை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே கீழே வந்து உங்களுக்கான ஃபீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது நீங்கள் SC STயாக இருக்கீங்கன்னா 5 காலேஜ் அதிகபட்சமாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் ₹2 மட்டும் பேமெண்ட் வந்து பண்ணால் போதுமானது. இதுவே நீங்கள் BC MBC DNCயாக இருக்குன்னா 5 காலேஜுக்கு நீங்கள் ₹60 பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். 5 காலேஜுக்கு மேலே போனால் இன்னும் ₹60 நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, பேர் 5 காலேஜுக்கு ₹60 நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் உங்களுக்கான காலேஜ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ண மாதிரி இருக்கும். கீழே வந்து எல்லா காலேஜுக்கான லிஸ்ட்டையுமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அது மூலமாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இல்லை ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இந்த டிஸ்ட்ரிக்டில் தான் காலேஜ் வேணால் நான் இப்போதைக்கு திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டுக்கான காலேஜ் பார்க்குறேன். நான் வந்து திருவண்ணாமலை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு திருவண்ணாமலை மொத்தமாக 3 கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் எனக்கு எந்த காலேஜ் வேணுமோ அதை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த காலேஜில் என்னமான கோர்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே கீழே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ பக்கத்தில் நீங்கள் ஏரோ மார்க் கிளிக் பண்ண என்னமான கோர்ஸுக்கெலாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணுமோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதேமாரி அடுத்த கோர்ஸ் வேணும் அதை நீங்கள் செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக வந்து கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏற்ற சாய்ஸ் ஆர்டரில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் எவ்வளோ கோர்ஸ் வேணும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து பார்த்தா ஃபீஸ் வாங்க மாட்டாங்க. 5 காலேஜுக்கு மட்டும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே போனால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஃபீஸ் பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நான் வந்து பார்த்தேன் இப்போ வேறு காலேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு அதில் உள்ள கோர்ஸ் நான் வந்து பார்த்தா ஆர்டர் வைஸாக நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை காலேஜ் வேணாலும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, எத்தனை கோர்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. பட் ஆர்டர் வைஸாக கரெக்டாக உங்களுக்கான கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸை நீங்கள் கரெக்டாக வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்தெந்த காலேஜ் தேவைப்படும், எந்தெந்த கோர்ஸ் தேவைப்படும் முன்னாடி டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கான ஆர்டர் வைஸாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிங்க. ஓகே, இப்போ நீங்கள் எல்லா கோர்ஸுமே நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துனா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரெக்கார்ட் மை சாய்ஸஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா நீங்கள் கொடுத்த எல்லா காலேஜ் லிஸ்ட்டையுமே வந்து ஓப்பன் ஆகும். இதில் போய் நீங்கள் உங்களுக்கான ஆர்டரை நீங்கள் மாற்றி அமைச்சிக்கலாம். அந்த ஆப்ஷனில் மேலே கொடுத்துருக்காங்க ஏரோ மார்க்கு. உங்களுக்கு மூவ் வேணுமா நீங்கள் மூவ் கொடுத்தா அந்த காலேஜ் மேலே போகும். அதேமாரி டவுன் கொடுத்தா அந்த காலேஜ் டவுன் ஆகும். இந்தமாதிரி உங்களுக்கான ஆர்டர் வைஸாக நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் கரெக்டாக நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் சேவ் அண்ட் கண்ட்ரி வந்து கொடுத்தா போதும் கன்ஃபார்மான்னு கேட்கும். கண்ட்ரியும் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான ப்ரிவ்யூ பேஜுக்குள்ளே வந்தாச்சு. நீங்கள் என்ட்ரு பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்டாகான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாமே கரெக்டாகனா நீங்கள் சப்மிட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எடிட் பண்ண முடியாது. ஸோ இப்போ நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி
பார்த்துட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா கண்டினியூன்னு கேட்கும். நீங்கள் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணுற பேஜுக்கு வந்திருக்கீங்க. பிசி எம்பிசி இருந்தால் 60 ரூபா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சிஎஸ்டி இருந்தால் 2 ரூபா மட்டும் பேமெண்ட் பண்ணால் போதுமானது. உங்களுக்கான பேமெண்ட் கேட்வே கொடுத்துருக்காங்க, கனரா பேங்க் கொடுத்துருக்காங்க, HDFC கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தா அது ஒரு பேமெண்ட் மெத்தட் மட்டும்தான். கனரா பேங்க் மட்டும் தான் பேமெண்ட் பண்ண அவசியம் கிடையாது. அதில் போய்ட்டு நீங்கள் எந்த ஒரு பேமெண்ட் பண்ணாலும் நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து பார்த்தா நெட் பேங்கிங்காக வந்து பார்த்தா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு மெத்தட் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு பேனை வந்து கொடுத்தா போதுமானது. கிரெடிட் கார்டு கொடுத்துருப்பாங்க, நெட் பேங்கிங் கொடுத்துருப்பாங்க, வாலெட் கொடுத்துருப்பாங்க, யூபிஐ கொடுத்துருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதம் உங்களுக்கான பேமெண்ட் வந்து பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லாக மெசேஜ் வந்துருச்சு. இப்போ நீங்கள் கோ ஜென்ரேட் ரிப்போர்ட்னு இருக்க பாருங்க, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக இந்த மாதிரி தான் ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு டவுன்லோட் நவ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துருச்சு. ஓகே, இல்லை நீங்கள் என்ட்ரு பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருப்பாங்க, தெளிவாக படித்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஒர்க்கு பாருங்கள், இதில் போயிட்டு உங்கள் ஃபோட்டோ ஒட்டிடுங்க. உங்கள் ஃபோட்டோ ஒட்டிட்டு உங்களுக்கான பிளேஸ் டேட் கேட்டிருக்காங்க, மென்ஷன் பண்ணிவிட்டு உங்கள் சிக்னேச்சரை போட்ட மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பேரண்ட் சிக்னேச்சர் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நீங்கள் ஒரிஜினல், அதாவது கவுன்சிலிங் அப்போ வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க. என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போனால் டிசி கேட்டிருக்காங்க, யூஜி டிகிரிக்கான டிசி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 10th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க, 12th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க, யூஜிக்கான டிகிரி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, யூஜி டிகிரிக்கான கன்சாலிடேட் மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க, உங்களுக்கான ஜாதி சீட் கேட்டிருக்காங்க, இன்கம் சீட் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து கவுன்சிலிங் வந்து அப்போ கேட்பாங்க. இது வரைக்கும் பாருங்கள், இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் எடுத்துகிட்டு ஸோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெராக்ஸ் காப்பி எடுத்து அதில் நீங்கள் சைன் பண்ணி அதை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டவே போதுமானது. இந்த அட்மிஷனுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஒவ்வொரு காலேஜ் வைஸும் உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை நீங்கள் அந்த அஃபிஷியல் காலேஜ் வெப்சைட் போய்ட்டு வந்து செக் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஒவ்வொரு காலேஜ் வைஸாக கவுன்சிலிங் தேதி கொடுப்பாங்க. நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தாலும் அதுக்கு தேவையான உங்களுக்கான கவுன்சிலிங் தேதி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அன்றைக்கி அந்த காலேஜில் போய்ட்டு உங்களுக்கான டாக்குமெண்ட் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கான கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கான காலேஜ் சீட், கோர்ஸ் சீட் எல்லாமே வந்து கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கான காலேஜ் மட்டும் கோர்ஸ் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ரிஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச கோர்ஸ், அதிகபட்ச காலேஜ் வந்து கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கான சீட் வந்து கிடைக்கும். ஏன்னா பிஜியை பொறுத்த வரைக்கும் சீட் வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதிகபட்சமாக கோர்ஸும் சரி நிறைய எக்கச்சக்கமாக நீங்கள் வந்து கொடுக்க பாருங்க. ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் பிஜிக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் உங்களுக்கான மார்க்கில் மட்டும் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ தெளிவாக நீங்கள் வந்து பார்த்து கொடுத்தாவே வந்து கரெக்டாக இருக்கும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த செலக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.